ஹாய் பெரிய வீட்டு புள்ளைங்களா? மர்க்கா சொல்லு. ஹாய் பெரிய வீட்டு புள்ளைங்களா? மர்க்கா மர்க்கா சொல்லு. அட போதும்பா. 2 வாட்டி சொன்னதுக்கு மேலயே சிரிப்பு வருது. இது எப்படின்னு அடிக்கடி சொல்றது? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடு வெட்டி. இந்த படத்தோட ரோஸ்ட்ன்னு சொல்லலாம், இல்ல ரிவ்யூன்னு சொல்லலாம், இல்லன்னா என்னோட ஒபினியன் சொல்லலாம். அட என்ன வேணா சொல்லலாம். அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓ! அப்படியா விஷயம்? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்ப இத ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த காடு வெட்டி படத்தோட பாசிட்டிவ் என்னங்கிறத சொல்லியே ஆகணும். பாசிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு வீடியோ பண்றதுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு. என்னடா சவுதி அரேபியால பக்கத்துல இருக்க ஏரியாவை சுத்தி சுத்தி போர் அடிச்சு போயிருச்சு. சரி வேற எதனா புதுசா ஆரம்பிக்கலாம் பார்க்கும்போது இந்த படம் என் கண்ணுல மாட்டுச்சு. இத பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக ஒரு கண்டென்ட் தான் இந்த படத்துல வச்சு பாசிட்டிவா கிடைச்சிருக்குது. பட் இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எனக்கு 2 ஜிபி லாஸ் ஆயிருச்சு. எப்படின்னு சொல்றேங்க கேளுங்களேன். ஏன்னா நானே 50 ஜிபிக்கு தான் நெட் ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறேன். அதில் இந்த படத்தோட ஜிபியே 1.5 ஜிபி. அதில் டெலிகிராமில் சுற்றி சுற்றி டவுன்லோட் ஆகிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 500 ஜிபி 500 எம்பி போயிருச்சு. ஆக மொத்தம் 2 ஜிபி இன்னைக்கு சோலி முடிஞ்சு போயிருச்சு. வேற எதுவுமே இந்த படத்தில் பாசிட்டிவ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடத்துல கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி சீன்ஸ் இருக்கும் பார்த்தேன். ஆனால் குபீர் சிரிப்பு வர்ற மாதிரியான சீன்ஸ் தான் நிறைய இருந்தது. அதை பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் எதாச்சும் ஸ்டார்டிங் பண்ணலாம் தெரியுமா? ஒரு சின்ன பையன் நின்றுட்டு இருப்பான் ரோட்டில். அப்போ போலீஸ்காரங்க வந்து நிற்பாங்க. அவன் வந்து வந்தோடனே ஏதோ குரு அப்படின்னு ஒரு சவுண்டை விட்டு போவான். போலீஸ்காரங்க அதை பார்த்தோன்னா வழி வரைச்சு விடுவாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு தெரியுமா? நம்ம அண்ணன் சொன்னது தான் எனக்கு தோணுச்சு. கொச்சம் முடிட்டு உடனேயோட அடிச்சு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்தீங்கன்னா போய் படிடான்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவன் போய் படிக்க போயிருப்பான். பட் போலீஸ்காரங்க அதை ஏன் வழி விடுறாங்க, எதுக்கு அந்த சீன் வச்சிருந்தாங்க டேரக்டர் அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் புரியல. உங்களுக்கு புரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு சீன் ஒன்று இருந்தது. கலெக்டரே அங்க இருக்கிற ஒரு பெரிய கேரக்டருக்கு சொம்பு தூக்குவாப்புல. ப்ரோ நீங்க வந்து கலெக்டர் ப்ரோ, நீங்க அந்த கேரக்டர் பண்றீங்கன்னா கலெக்டராகவே மாறி இருக்கணும். நீங்க என்னன்னா இன்னொருத்தவங்களுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன ப்ரோ இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் இன்னொரு சீன் ஒன்று இருந்தது, அதை பற்றி சொல்லி ஆகணும். அதை நிறைய பேர் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அது இல்லாமல் ஸ்னீக் பீக்கில் கூட அந்த சீன் வந்திருந்தது. அவர் சின்ன பொண்ணை வந்து ஒரு 3 பேர் வந்து ஹராஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சீனு. அப்போ வந்து அந்த சின்ன பொண்ணு வந்து அருவாள் எடுத்து கையை வெட்டிடும். அப்போ இன்னொருத்தர் கூட இருந்து வந்து அந்த அருவாளை வாங்கிட்டு நான் போய் ஜெயிலில் சரண்டர் ஆயிருந்தேன் அப்படின்ட்டு ஏதோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வர்ற மாதிரி சொல்றாப்புல. அதெல்லாம் பார்க்கல ரொம்ப சிரிப்பா இருந்ததுங்க. எப்படிங்க இந்த மாதிரி சீனெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இதே மாதிரி நிறைய கிரிஞ்சு சீன் இந்த படத்துல நிறையவே இருக்குது. அதை பத்தி பேசணும்னா இன்னும் பேசிக்கிட்டே போகலாம். பட் அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். பட் என்னோட ஒப்பீனியன் ஒன்று இருக்குங்களா, அதை தான் நான் இந்த வீடியோவில் நான் பேசி ஆகணும். இப்போ படம் எடுக்கலாம், தப்பு கிடையாது. யாருனாலும் எந்த விதமான படங்கள்னாலும் எடுக்கலாம். அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை படமா எடுக்கலாம். அது கரெக்டாக ஏற்றுக்கிற மாதிரி எடுக்கணும். அதுதான் இங்கே பெரிய விஷயமே தவிர படம் எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. என்னன்னா இந்த படம் மேக்ஸிமம் ஒரு செட் ஆஃப் கேஸ்ட்டை தாக்குற மாதிரியே தான் படத்தில் உள்ள சீன்ஸ் எல்லாமே இருக்குது. ஏன் அப்படி பண்ணணும் ஆக்சுவலி? எனக்கு அதுதான் இங்கே டவுட்டு. இப்போ எல்லா காஸ்ட்லேயுமே காஸ்ட்டுங்கிறது ஒன்று கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ்ட்டு ரிலீஜியஸ் எதுவுமே கிடையாது. பட் ஒய் ஒய் ஒரு செட் ஆஃப் பீப்புள் சப்போர்ட், ஒரு செட் ஆஃப் பீப்புள் அகெயின்ஸ்ட், ஒய்? அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ இந்த காஸ்ட்லேருந்து வர்றவங்க லவ் பண்ணால் இதை தான் பண்ணுவாங்க, இந்த காஸ்ட்லேருந்து வர்றவங்க தான் லவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனா யார் அதை முடிவு பண்ணுறது? லவ்வுக்கு யார் டெஃபினிஷன் கொடுக்குறது? லவ்ங்கிறது ஒரு மதத்தை தாண்டி, ஒரு இனத்தை தாண்டி ஒரு ஒரு அது ஒரு ஃபீல், ஓகேங்களா? அதுக்கு மேலே எனக்கு அதை எப்படி பேசணுங்கிறது தெரியலை. பட் இப்போ ஆணும் லவ் பண்ணலாம், பெண்ணும் லவ் பண்ணலாம் அப்படிங்கிறது அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதில் நம்ம எங்கேயுமே தலையிட முடியாது. அது மாதிரி உங்களுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ், அப்படிதான். பட் அதை நீங்கள் எப்படி இந்த சைட்லேருந்து வர்றவங்கன்னா லவ் பண்ணால் தப்பாக இருக்கும், இந்த சைட்லேருந்து வர்றவங்க லவ் பண்ணுறது மட்டும் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது யார் அது உங்களுக்கு டிசைட் பண்ணுறது? இப்போ அடுத்த கேள்வி என்கிட்ட திரும்பலாம் நீங்கள். இப்போ வந்து நான் வந்து ஒரு அதர் ரிலீஜியஸ் காய், நீ எப்படி இதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ முஸ்லீம் பொண்ணு லவ் பண்ணிச்சுன்னா முஸ்லீம் பையனாக இருந்தால் தான் லவ் பண்ணணும், அப்படி இல்லைனா ஹிந்துவாக இருக்கிற பையன் வந்து முஸ்லீமாக மாறணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. நம்மளும் நடந்துகிட்டு தான் இருக்குது, அது நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதுவும் தப்பு தான், என்னை பொறுத்தளவு அதுவும் தப்பு தான். இப்போ அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஃபேமிலி விருப்பப்பட்டால் சேர்த்து வைக்கலாம், விருப்பப்படலைன்னா அவங்கள தனியாக விட்டுறலாம். அதை விட்டு போட்டு நீங்கள் கன்வெர்ட் ஆகி தான் ஆகணும் அப்படிங்கிறதும் ஒரு வந்து ரிலீஜியஸை கடந்து தான் லவ், மதத்தை கடந்து தான் லவ், ஜாதியை கடந்து தான் லவ், அது இல்லாமல் இனத்தை கடந்து தான் லவ். அது ஆணும் லவ் பண்ணலாம், பொண்ணும் லவ் பண்ணலாம். அவ்வளோதான். இதை பற்றி தான் நான் இன்னைக்கு பேசணும்னு இருந்தேன். ஒரு வழியாக என் மனசில் தோணுனதை பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக பேசியிருக்கேன் என்னங்கிறத நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். உங்களுக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் வாங்க, பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான். லவ் பண்ணட்டும், லவ் பண்ண விடுங்க. அது அவங்களோட விருப்பம். அவங்களுக்கு அதை நீங்கள் வந்து எதையுமே தடுக்க முடியாது. அது அவங்களுக்கு வர்றது அவங்களோட விருப்பம், அவ்வளோதான்.
ஸோ அடுத்து இதே மாதிரி கிரிஞ்சு படம் மட்டும் எடுக்காதீங்க. ஏன்னா எனக்கு நெட்டு செலவு பண்ணுறதுக்கு இங்கே பைசாவும் கிடையாது, எனக்கு அதை பார்க்குறதுக்கு டைமும் கிடையாது. இருந்தாலும் அதை பார்த்தேன், நல்லா இருந்தது, சிரிப்பாக இருந்தது. ஏன்னா அவங்க பொழப்பு சிரிப்பாக சிரிக்குது இந்த படம் எடுத்ததுனால. இப்படி எடுத்தால் மலையாள படம் மட்டும் தமிழ்நாட்டிலேருந்து ஓடாது, மலேசியாவிலேருந்து எடுக்கிற படமும் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஓட தான் செய்யும். ஸோ நல்ல நல்ல படங்கள் தமிழ்லேயே நிறைய படங்கள் வந்திருக்கு. ரீசெண்டாக நான் பார்த்த பைரி படமாக இருக்கட்டும், ஜே பேபி படமாக இருக்கட்டும், ஸோ அதுவும் நல்லா இருந்தது. மறக்காமல் அந்த படம் முடிஞ்சால் டைம் கிடச்சா போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.